நேரம் வந்தும் ஓரம் நின்று காரம் தின்பேனா, வாரம் இறுதி ஆன பின்பும் தூரம் போவேனா, கரம் நிறைய வரம் தந்தீர் சிரம் தாழ்த்தினேன். நேரம் வந்து விட்டது. வீணான வார்த்தைகளுக்கு கொஞ்ச நேரம் கூட இடம் கொடுக்காமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். நான் நினைச்சேன் இன்றைக்கு முழுமையா முடிக்கலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாகம் 1, அடுத்த மாதம் பாகம் 2. ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். எடுத்து வாசிங்க. இன்று தேவன் உங்களுக்கு ஆலோசனையாக தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை, நீ நேர்ந்து கொண்டதை செய். அது காணிக்கை மட்டுமா அப்படின்னு கேட்டா, நான் இங்க காணிக்கை குறித்து மாத்திரம் பேச போறது அல்ல. நம்முடைய சரீரத்தை அவருக்கென்று ஒப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம் ஆத்துமாவை அவருக்கென்று பொருத்தனையாக ஒப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை காட்டிலும் நம்மளுடைய ஆவியை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் பிரசங்கம் செய்பவர்கள் காணிக்கையை குறித்து மாத்திரம்தான் பேசுவாங்க. அப்படி ஒரு ஊழியர் பேசுவாரானால் அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர் அல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமாக எளிதாக புரியும் வகையில் சொல்லணும்னா, என்னுடைய பிள்ளையை ஆவிக்குரிய ரீதியில வளர்ப்பேன் என்பது நீங்கள் நேர்ந்து கொண்டது. அதை செய்ய தாமதம் செய்யாதிருங்கள்.